ஹாய், வெல்கம் டு ராதிஸ் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி பன்னீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 க்யூப் பட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். 2 தக்காளியை பொடிசாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா பன்னீருக்கு தேவையான உப்பு நான் இதிலே ஆட் பண்ணிடுறேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா சோயா சாஸ். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 3த்தையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கேரட் வந்து திருகி அதை நான் சேர்த்துக்கிறேன் அதில். அதையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்துக்கிறோம். அதை இதே மாதிரி திருகிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. பன்னீரை வந்து திருகி சேர்த்தோன்னா அந்த தோசையோடு சேர்ந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் திருகியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கலந்து விடுங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அந்த மூடி போட்டு வேக வச்சிடணும். அந்த தண்ணி வந்து விட்டு அதுவே உங்களுக்கு நல்லா வெந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசையில் ஒட்டாது. அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை வந்து மூடி வைங்க ஒரு பிளேட் போட்டு. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அந்த பன்னீர் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துப்போம். அதில் வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அது தோசை கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம மெல்லிசாக ஊற்றி அதில் வந்து நம்ம அந்த பன்னீரை ஆட் பண்ணுவோம். ரொம்ப வந்து திக்காக ஊற்ற வேண்டாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அந்த பன்னீர் அதில் சேர்த்துப்போம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா தோசையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சீஸ் ஆட் பண்ணுவோம். சீஸை வந்து நல்லா திருகி விடுங்க. அதில் இந்த பன்னீரும் சீஸும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணலாம். அது வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது சிம்மிலே வைங்க. இது ஹையில் வைக்க வேணாம். ஆயில் இல்லை வந்து கீ ஆட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது நடுவில் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அது ஒரே பக்கமாக திருப்பிடுங்க. இது ஃபுல்லாக திருப்ப வேணாம், ஒரு சைடாக திருப்பிடுங்க. இப்போது இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3ஆக கட் பண்ணிக்கோங்க. 3-4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான பன்னீர் தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.